கோபி வா, கையெழுத்த போடு. என்ன சார் இது, எனக்கு புதுசா பேனா கொடுக்குறீங்க? நான் மறந்துட்டீங்களா? Wish you best of luck. தேங்க்யூ சார். என்ன பாருங்க சார், எப்படின்னா ஒரு ஒட்டடியா இருக்கு. வின் பண்ணுவேங்க சார், அரசாங்க சொத்து. ஆல்ரைட் கோபி, நான் கவனிச்சுக்கிறேன். கவனி, நீ போயிட்டு வா. நான் வரேன். தீப்பொட்டி ராஜுக்கு அடிப்பா. மீட்டர் துட்டு. நீங்க போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். மீட்டர் துட்டு நான் சொன்னேன் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்லயே கேளுங்க, கொடுப்பான். அட பாவி. மிஸ்டர் மிஸ்டர் வாட் பர்மிட் இதெல்லாம் கொடுக்க முடியாதா? கொடுக்க மாட்டேன். செத்தாலும் கொடுக்க மாட்டீங்களா? செத்தாலும் கொடுக்க மாட்டேன். புது ஆடா? நம்ம பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுக்கு ரிவால்வர்னு பேரு. டம்மி இல்ல, ஒரிஜினல் தான். இந்த ட்ரிகரை அமுத்துனா உயிர் அம்போன்னு மேலே போயிடும். வேட்டு கொடுக்கலன்னா வேட்டு கிளம்பும். எப்படி வசதி? தேரி விளையாடுறோம். Badges, please. Thank you. என்ன பாக்குறீங்க? இவர்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். ஐயா வணக்கங்க. மரியாதை பண்ணுங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மனுஷாலங்கள்லயே இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. மத்தவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. நாயுடு, நாயுடு இந்த புடிச்சுக்க. இன்ஸ்பெக்டர் சார், போலாங்களா? டிக்கெட் ப்ளீஸ். சார், கம்பார்ட்மெண்ட்ல உங்க பர்ஸை விட்டுட்டீங்க. ஒருவேளை இதுல இருக்குதா பாருங்க டிக்கெட். தப்பான எண்ணத்துல எடுக்கல சார், உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சார், குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது படகு பயணம். நிறுத்தப்பா, இங்கே நிறுத்தப்பா.
ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா இருங்க. ஏட்டையா இந்தாங்க உங்க சைக்கிளை நீங்க பிடிங்க. இந்தாங்க. சார் இதுதான் நீங்க தங்க போற குவார்டர் சார். எஸ் சார். இங்க டைனிங் ரூம் எங்க இருக்கு? டைனிங் ரூம் இதுதான் போல இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? இந்த ஊருக்கு மாத்தாய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல். மேலதிகாரிங்க சமைக்கிறாங்க? ஆமா சார். எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தானே மேலதிகாரி. அவங்க வந்து இறங்கிட்டா கந்தாசாமிக்கு வேலை இல்லை. ஐயாவுக்கு எப்படி? இன்னும் கல்யாணம் ஆகுது. நீங்க 8 மணி வண்டிக்கு வர்றதா ஏட்டு சொன்னாரு. உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தாசாமி. அப்படியா? ஆமா சார். அந்த குஞ்சு கோழி ரெக்கையை தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு. இன்னொரு கால் எங்கன்னு கேட்காதீங்க. கந்தாசாமி வருத்தப்படுவான். ஓயாவா கந்தசுவாமி? நான் தாங்க. எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன். ஐம் சாரி. இத பாரு, அந்த ஒத்த கால் கோழி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கல, அசிக்க கொண்டு வா, பசிக்குது. உடனே கொண்டு வர்றான் கந்தாசாமி. வேலை ஜரூரா நடக்கணும். அட நீங்க ஒண்ணு ஜெயில் எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சார் இப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. ஆபத்து பார்த்த ஒரு மாதிரி வந்து நிப்பேன். ஈஸ்வரான்னு கூப்பிட்டா? சம்பந்திங்களாச்சே, நான் வந்து நிக்கிறேன். நாயுடின்னு கூப்பிடுங்க. இவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏயா போயா போயா. சார் நான் வரேன். ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது. மசாலாவை அள்ளி விடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. பெப்பர் சால்ட் அள்ளி எறிகிற. போற போக்க பார்த்தா ஒரு கோழி குஞ்சு பத்தாது. கோழி பண்ணையே வேணும். 2 வருஷமா சோளக்கடியும் கீரையும் தின்னு நாக்கு செத்து போச்சு போ. சோள களியும் கீரையுமா? இது எங்கேயோ கொடுப்பாங்க. அது நம்ம நாட்டு வைத்தியர் எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு. என்னமோ ஏதோன்னு பயந்துட்டான் கந்தாசாமி. அறுக்காதே, அசதியா இருக்கு, ஆளை விட்டு எடுத்துட்டு போ. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான். வரேன் சார். பெரியாடா நீ, டேய் பெரியாடா, அதிர்ஷ்டக்காரன் நான் பொழிச்சுக்கு வைப்போம். எங்க போனாலும் பொழிச்சுக்குவேன். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்தவனே போலீஸ் நினைச்சிட்டாங்க மடத்தை. சரி பாவம், அவங்கள திட்டக்கூடாது. நல்ல ஆளு. மாப்பிள்ளை மாதிரி என்ன உபசாரம்டா அவனுக்கு? வசதி சாப்பாடு. சரிப்பா, முத எப்படி இருக்கும், போக போக என்ன ஆகும் யாருக்கு தெரியும்? சரி விடு, நம்ம வாழ்க்கை தான் முடியாம போச்சே. ஒண்ணு தலைமறைவா சுத்தணும், இல்ல தலை குடிஞ்சுக்கிட்டே உள்ள போனோம். அவ்வளவுதானே? சரி, இங்க தலைமறைவா இருக்கிறதுக்கு வசதியான இடம், வேஷம் தெரியுற வரைக்கும் டேரா போட்டுட வேண்டியதானே. அதுக்கப்புறம் பாப்போம் யார் யார் தலை என்ன எழுதிருக்கானோ யாருக்கு தெரியும். என்ன சொல்ற? கரெக்ட் தானே? என்ன தப்பு? என்ன சொல்லு? கரெக்ட் தானே? அவ்வளவுதான், டன்னு. எங்க வைக்கிறது? நல்லா இருக்கா இது? நல்லா இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் பார்த்தா ஏன் பயப்படாதுன்னு பாக்குறேன். சார் பொறுப்பலாங்களா? பொறுப்பலாமா? சார் இதை என் கையில கொடுத்துட்டீங்களா? போட்டுக்கல? யோ, எனக்கு தெரியாதயா. அப்புறம் கொடுக்கலாம், இப்ப டைம் இல்ல. எஸ் சார்.
ஆர்டர். சார் சார் உங்க இடம் இங்க இருக்கு சார். யோ நமக்கு தெரியாதா? கம்பிங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஸ்ட்ராங்கா இருக்கு. சார் உங்க சீட் அது சார். ஏன் இங்க உட்கார கூடாதா? உட்காரலாம். உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம். நான் அங்கே உட்கார்றேன். உட்காருங்க. இருங்க இருங்க, யமகண்டம் போய்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்கள ரயில்வே ஸ்டேஷன்லயே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம். இருந்தாலும் முக்கியமான 3 பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும். யார் யாரு? 380 plus 41J, 380 plus 41A, 380 plus 75. என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு? ஒண்ணுமே தெரியல. வாய்ப்பாடா? இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா? சார், நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியலையா சார்? யோ ஐபிசி ரூல்ஸ் தெரியா? அந்த ஆட்கள் யாரும் தெரியல. அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு. நாம தான் ஏன் விவரம் கட்டு போய் அலையறோம். 16, 17. எஸ் சார். நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒவ்வொன்னா வரும் பாருங்களேன். வாயா. சார், இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. சார், இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பலன்னு விளக்கி வச்ச அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே, சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். எல்லாம் அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேஸ் தானே? நீங்க யாரையும் பிடிக்கலையா? சார் 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 சார், முயற்சி பண்றோம் சார். பெரியவங்க யார்கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ஸ பறி கொடுத்தான்னு சொன்னனே சார், அது நான் தான் சார். அண்டா அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பலன்னு விளக்கி வச்சது சார். பாய்லர் அது நான் தான் சார். தெரியுது. ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல? யோ, ஐயா கேக்குறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? யோ, நான் சொன்ன உங்களுக்கு இல்ல, அவங்க கிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் கொள்ள மாதிரி கொண்டு உள்ள போட்டுட்டீங்களே. ஒருத்தன் எதுக்காக திருடுறான்? அது அவங்களுடைய தொழில் சார். தொழில் எதுக்காக செய்றாங்க? வயிற்று பொறுப்புக்காக சார். அத அவங்க செஞ்சிருக்காங்க. போங்க பாத்தீங்க. வாங்க பாருங்க. நான் சொன்னது இவங்க 3 பேருக்கு. எந்த 3ன்னு தெரியாம தயலாடி போய் நிக்கிறோம் சார். பயமா இருக்கு சார். பாருங்கப்பா, இப்ப உங்களை வெளியே விடுறேன். அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்தரமா தேடாதீங்க. என்ன? போங்க, நல்லா இருக்கு. போங்க. ஏய், உங்களுக்கு இப்ப சொல்றேன், உங்க 3 பேருக்கும் சொல்றேன், குடிச்சான், கூத்தடிச்சான், திருநா, கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சீங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா சரி சார். இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல எடுத்துக்காதீங்க, என் கண்ணில் காட்டாதீங்க. என்ன? போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போங்க. என்னையா இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேயா. யாரு? இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல, அப்ப ஒரு அகிம்சாவாதி. தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு. அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது, அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த 3 பேரையும் அனுப்பிட்டு நம்ம 3 பேரையும் கேஸே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேஸ கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அடைய ஐயா, நீ ஒருத்தன். நான் ஏடு